அமலாக்கத்துறை என்பது இந்தியா முழுக்க எதிர்க்கட்சிகளை ஒழித்து கட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. அதாவது ஒரு லோக்கலில் ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கும், அது வந்து அந்த மாநில அரசு சம்மந்தப்பட்ட புலனாய்வு அமைப்புகள் செஞ்சுக்கிட்டு இருக்கும். திடீர்னு அமலாக்கத்துறை உள்ளே வந்து அதை தான் கையில் எடுத்து அதை வச்சு அரசியல் நெருக்கடிகளை உருவாக்குவாங்க, அந்த கட்சியை டேமேஜ் பண்ணுவாங்க. சொல்லுங்க. ஆனால் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களிடம் கேட்டபோது கடந்த ஆட்சியில், அதாவது 2 வருடங்களுக்கு முன்பாக என்ன நிலைப்பாடு இருந்ததோ அதுதான் தாவேகா அரசினுடைய நிலைப்பாடு அப்படின்னு அவர் சொல்றாருல. இதிலே பாஜகவுக்கு எதிராக திருப்பரங்குன்ற விஷயத்தில் தமிழ்நாடே பற்றி இருந்து கொண்டிருந்த போது விஜய் அவர்கள் என்ன கருத்து தமிழ்நாட்டில் இதில் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடைய ரோலை எதிர்த்து மிக கடுமையாக எல்லா கட்சிகளும் பேசுகிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் அப்போ என்ன அதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க செயலில் வந்து பாஜக எதிர்ப்பில் தானே சார். அதாவது அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த திமுக ஏற்றப்போ தான் செயல் என்னன்னு தெரியும். திமுக அரசு என்ன பண்ணுது, நீதிமன்றம் உத்தரவிடுது. அங்கே வந்து போய் அவங்க இந்து முன்னணிக்காரங்க கேட்குற இடத்துல நீங்கள் அனுமதிங்கன்னு நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு நிற்கும். தமிழ்நாட்டுக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் அந்த தீர்ப்புக்கு உறுதுணையாக நிற்கிறாங்க. ஆனால் அதை பற்றி வாயே துறக்காத ஒரே தலைவர் விஜய். அந்த மாதிரி இந்தியா கூட்டணி தலைவர்கள் தமிழ்நாட்டில் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் எப்போதாவது கர்நாடக அரசோடு மேகதாட்டு அணைக்கட்டு விவகாரத்தில் திமுக சமரசம் செய்து கொண்டதா? அவங்க இந்தியா கூட்டணியில் இருக்காங்கன்றதுக்காக ஒரு 2 சீட்டு, ஒரு மினிஸ்டர் கேபினெட்டில் ஒரு 2 சீட்டுக்காக இன்றைக்கி ஒரு தேசிய அளவிலான ஒரு பெரிய கூட்டணியினுடைய நம்பகத்தன்மையை ராகுல் காந்தி சதைக்கிறாங்க. அப்போ அவருடைய அரசியல் என்பது என்ன? இப்படிப்பட்ட ஒரு கட்சியோடு எப்படி வந்து திமுக சேர்ந்து பயணம் பண்ண முடியும்? அமித்ஷா மாடல் அல்லது சோஷியல் இன்ஜினியரிங் அமித்ஷா மாடல் என்ன சொல்லுவாங்கன்னா, எதிர்க்கட்சிகள் கூட்டணியை உடைக்கிறது, அப்புறம் கட்சித்தாவல் மூலம் ஆட்களை இங்கே கொண்டு வருது, எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்களுடைய எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வச்சு அங்கே இடைத்தேர்தலை கொண்டு வந்து இவங்களுடைய ஸ்ட்ரென்த் அதிகரிக்கிறது. இதுதானே பிஜேபி மாடல் இந்தியா முழுக்க. இப்போ தாவேக்கா பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? நாங்கள் வந்து எனக்கு என்னன்னா சார், உத்தவ் தாக்கரே அவர்கள் தேர்தலுக்கு முன்பாகவே சொன்னார் இந்தியா கூட்டணியுடைய தலைவராக மு க ஸ்டாலின் அவர்களையும் கொண்டு வரணும் அப்படின்னு. அப்போ வந்து இந்த நிலைப்பாடை பார்க்கும்போது மற்ற கட்சிகளுடைய தலைவர்களும் இந்த மாதிரி யோசிப்பாங்களா அப்படின்னு. ஆனால் இதைத்தான் ராகுல் காந்தி யோசிச்சிருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவர் தன்னை வந்து இந்தியா கூட்டணியுடைய முகமாக நினச்சிக்கிட்டு இருக்கப்ப இவங்க எல்லாம் ஸ்டாலினை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முகமாக கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப திமுகவோட உள்ள உறவை முறிச்சாதான், இந்த திமுக வெளியே போனால் தான் நம்மளுடைய பொசிஷனை தக்க வச்சுக்க முடியும்னு அவரே யோசிச்சிருக்கலாம். இல்லை அவர் கூட இருக்கவங்க யாராவது சொல்லிக் கொடுத்துருக்கலாம். வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கூட்டணி வந்து உடைக்கிறதுக்கு சொல்லிக் கொடுத்த அதே ஆளுங்க கூட சொல்லிக் கொடுத்துருந்துருக்கலாம். ஒருவேளை வந்து திமுக தலைவர் மேலே இருக்க பொறாமையில் கூட அவர் வந்து இதை உடைச்சிருந்துருக்கலாம். சரிங்களா? ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் செய்தி தொடர்பாளரும் கவிஞருமான மனுஷபுத்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷம். இப்போது இன்னொரு விமர்சனம் என்ன வைக்கப்படுது அப்படின்னா, நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருந்த KN நேரு அவர்கள் மீது இப்போ வந்து அமலாக்கத்துறை எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது எந்த முன்னெடுப்பும் கடந்த ஆட்சி செய்யலை. இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இருக்கக்கூடிய அருண் அவர்கள் அந்த எஃப்ஐஆர் முதற்கட்டமாக போட்டிருக்கிறாரு. இப்போ முன்னாள் அமைச்சர்கள் மீது இந்த மாதிரி தொடர்ச்சியாக சில நடவடிக்கைகள் எடுக்கிறதுனால தான் தாவேகா அரசு மீது திமுக தொடர்ச்சியாக விமர்சனங்கள் வைக்குது, நமக்கு எங்கே ஆபத்து வந்துருமோ அப்படின்ற பேரில் அப்படின்னு. இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியை வந்து அரெஸ்ட் பண்ணது யார் சொல்லுங்கள்? செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணி 1 வருஷத்துக்கு மேலே உள்ளே வச்சுருந்தாங்க. அவர் திமுகவுடைய மிக முக்கியமான ஒரு அமைச்சர். இன்றைக்கி ஒரு விடுதலை ஆகி அவர் வந்து விசாரணையில் அந்த வழக்கு இருக்குது. உண்மையிலேயே அந்த சமயத்தில் வந்து நம்ம கட்சிக்காரங்க மேலே வழக்கு இருக்குது அப்படின்னு சமரசமாக போகணுன்னு நினச்சிருந்தா பிஜேபி கவர்மெண்ட்டோட சமரசமாக போயிருந்துருக்கணும். அதற்கு பிறகுதான் மிக கடுமையான விமர்சனங்கள் தொடர்ச்சியாக, அதற்கு முன்னும் சரி பின்னும் சரி திமுக வந்து வச்சுது. தேர்தலையும் பிஜேபி தான் பிரதானமான உதாரணமாக சுட்டி காட்டணும். வழக்குகளை காட்டி எங்களை மிரட்டினா நாங்கள் பயந்துருவோம் அப்படின்னு சொன்னால் எமர்ஜென்சியிலேருந்து வழக்குகளை பார்த்துட்டு வர்றோம். 2Gயை விட ஒரு பெரிய வழக்கு இருக்க முடியுமா? என்னென்ன பொய்க்கதைகளை சுற்றி கனிமொழியை அரெஸ்ட் பண்ணாங்க, ஆராசாவை அரெஸ்ட் பண்ணாங்க, என்னென்ன அவதூறோ பண்ணி திமுகவை அதிகாரத்திலேருந்தே வெளியேற்றினாங்க. அதுக்கப்புறம் திமுக வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி 2G கேஸில் எந்த ஆதாரமும் இல்லைன்னு நீதிபதி ஷைனி சொல்லி அந்த கேஸை மூடினாரா இல்லையா? அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு கட்சியும் ஒரு வழக்குக்காகவோ, முக்கியமாக திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு வழக்கிற்காகவோ ஒரு பிரச்சனைக்காகவோ தன்னுடைய நிலைப்பாடுகளை எடுத்தது கிடையாது. இப்போ அதிமுகவில் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வழக்குகள் நிமித்தமாக பிஜேபிகிட்ட சமரசம் பண்ணிக்கலாம் அமலாக்கத்துறை சோதனைகளுக்காக. நாங்கள் அப்படி பண்ணிக்கிட்டதா ஒரு உதாரணம் நீங்கள் சொல்லுங்கள்.
அப்போ வந்து நேருவுக்காக வந்து இல்ல பார்த்தீங்கன்னா சார் அப்பவே அப்ப வந்து ஏதாவது இல்லை ஒரு இல்லை ஸ்டெப் இவங்க வந்து எடுத்துக்கணும்ல நேரு இல்லை நீங்கள் அவர்கள். அப்போ நீங்கள் என்ன பிரச்சனைன்னா, நேரு இப்போ தமிழ்நாட்டில் சிபிசிஐடி உங்களை விசாரிக்கிறாங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்குதுன்னா, நாங்கள் தாவேக்காவோட இணக்கமால இருக்கணும். ஏன் நாங்கள் உங்களை தாக்க போகிறோம் ம். சொல்லுங்கள்? இல்ல நீங்கள் இங்க என்ன விசாரணை கேள்வினா அமைச்சர் கே நேரு அவர்கள் மீது அமலாக்கத்துறை வந்து எஃப்ஐஆர் போடுங்க, சில நடவடிக்கைகள் எடுங்க அப்படின்னு சொல்லியும் திமுக அரசு செய்யல. நீதிமன்றம் சொல்லியுமே செய்யல. இப்ப அதாவது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இப்பதானே சார் அது நடந்திருக்கு. நாங்கள் எஃப்ஐஆர் போட சொல்லி எந்த உத்தரவும் போடலைன்னு நீதிமன்றம் சொல்லிச்சா இல்லையா? மிக சமீபத்தில். நீங்கள் ஏன் இதை தன்னிச்சையாக செயல்படுறீங்க அப்படின்னு. இது போன்ற வழக்குகளில் 2 தரப்புகளையும் கேட்டு நீதிமன்றத்தில் வந்து ஒரு முடிவுகளுக்கு வருவாங்க. 2வது விசாரணைகளை எதிர்கொள்றதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. எத்தனையோ வழக்குகள், பொன்முடி மீது வழக்கு போட்டாங்க. இப்படி பல வழக்குகளை வந்து அவங்க போட்டிருக்காங்க. அமலாக்கத்துறை என்பது இந்தியா முழுக்க எதிர்க்கட்சிகளை ஒழித்து கட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. அதாவது ஒரு லோக்கலில் ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கும். அது வந்து அந்த மாநில அரசு சம்மந்தப்பட்ட புலனாய்வு அமைப்புகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். திடீர்னு அமலாக்கத்துறை உள்ளே வந்து அதை தான் கையில் எடுத்துப்பாங்க. அதை வச்சு அரசியல் நெருக்கடிகளை உருவாக்குவாங்க, அந்த கட்சியை டேமேஜ் பண்ணுவாங்க. இது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நடக்கலையா? இன்னும் வட மாநிலங்களை சேர்ந்த பல முதலமைச்சர்களுக்கு இது நடக்கலையா? ஏன்னா எதிர்க்கட்சிகளை சேர்ந்த பல பேர் மீது அதை பண்ணியிருக்காங்க. ஒரு அமலாக்கத்துறையே சிபிசிஐடியோ ஒருத்தர் மீது குற்றம் சாட்டினாலே அவங்க ஊழல் புரிஞ்சிட்டாங்கன்னு அதுக்கு பொருளா? அது வந்து நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அரசியல் காரணங்களுக்காக யார் வேண்டுமானாலும், யார் மீது வேண்டுமானாலும் வழக்குகளை தொடுக்கலாம். ஆதாரங்களும் சான்றுகளும் தான் அவர் உண்மையிலேயே தண்டிக்கப்பட வேண்டியவரா நிராபராதியா என்பதை நிரூபிக்கும். 2G போன்ற ஒரு மிகப்பெரிய வழக்கை நீங்கள் பார்த்த பிறகுமே கூட நாம் இது போன்ற ஒரு அமலாக்கத்துறை நடவடிக்கைகள் இப்போ பினராயி விஜயன் வீட்டில் வந்து போய் ரைடு பண்ணுறாங்க. ரைடு பண்ண உடனே பினராயி விஜயன் வந்து குற்றவாளி ஆகிடுவாரா? ஊழல் புரிந்தவர் ஆகிடுவாரா? இந்தியா முழுக்க இது நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து மம்தா பானர்ஜி அவங்க மேலே ரைடு பண்ணுறாங்க. எவ்ரிதிங் இங்கே எவ்ரிவேர் எல்லா இடத்துலையுமே இது நடந்துகிட்ருக்கு. ஸோ வழக்குகளை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அரசியல் நிலைப்பாடுகளை நாம் முடிவெடுக்கக்கூடாது. இப்ப தாவேகாவினுடைய வருகையொட்டி அப்போ என்ன பேசப்பட்டது அப்படின்னா, இவங்க பாஜகவினுடைய பி டீமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. பாஜகவை அவங்க வந்து அவ்வளவாக எதிர்க்கல மூர்க்கமாக. இப்போ இந்த நிலைப்பாட்டிலே இருக்கீங்களா? இல்ல மாறி இருக்கீங்களா? இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா மாறுவதற்கான ஒரு சின்ன சான்ஸை கூட அவங்க கொடுக்கல. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, இப்போ உதாரணமாக வந்தே மாதரம் விஷயம். இதில் ஏன் ஸ்ட்ராங்காக ஒரு வாய்ஸ் வந்து கொடுக்க முடியலை? மேற்கு வங்கத்தில் பிஜேபி கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்க இடத்துலையே பதவியேற்பு விழாவில் வந்து வந்தே மாதரம் பாடப்படலை. பிஜேபி முதலமைச்சர் பதவி இருக்கிற இடத்துலையே வந்து பாடப்படலை. தமிழ்நாட்டில் முதல்ல வந்து இவங்க பதவியேற்பு விழாவில் பாடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப தற்காலிக கவர்னர் அவர் வந்து பதவியேற்கிறப்ப அப்பவும் பாடுறாங்க. ஏன் ஒரு ஸ்ட்ராங் நோட்டு உங்களுக்கு வரல? பிரதமர்கிட்ட போய் கெஞ்சிறீங்க, எங்களுக்கு ஃபஸ்ட்டு தமிழ் தாய் வாழ்த்து படிக்கிறோம். ஆனால் கர்நாடகாவில் முதல்வராக டி.கே. சிவகுமார் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போது அப்போ வந்து மாநில பாடல் பாடப்பட்டு அதன் பிறகு உடனே வந்து வந்தே மாதரம் பாடல் தானே சார் இங்கே ஏன் வந்தே மாதரத்தை ஃபஸ்ட்டு பாடுறாங்க? இங்கே ஏன் தமிழ் தாய் வாழ்த்துக்கு முதலிடம் கொடுக்கப்படுறது? இல்லை அங்கவும் அது போல ஒரு சம்பவம் தான் நடந்துச்சு. இல்லை நான் என்ன கேட்டேன்னா, காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் இருக்க அண்டர்ஸ்டாண்டிங்கை பற்றி நான் இங்கே பேசலை. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு மாநில அரசனுடைய விருப்பம் மேற்கு வங்கத்தில் பாடப்படலை. பிஜேபி கவர்மெண்ட் அங்கே இருக்கு. இது மத்திய அரசு வந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாங்க, அதன் பேர்ல தானே அது மேற்கு வங்கத்துக்கு பொருந்தாதா? அந்த சுற்றறிக்கை மேற்கு வங்கத்துக்கு, அதுவும் பிஜேபி பதவியேற்புக்கு பொருந்தாதா? அவங்க ஏன் இங்கே பாடலை? சொல்லுங்கள், ஏன் பாடலை? அப்போ என்னென்னா, அந்த சுற்றறிக்கை வந்து பார்த்திங்கன்னா உத்தரவு கிடையாது, அது ஒரு சஜஷன். சரிங்களா? அது ஒரு சஜஷன் வந்துட்டு அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் மாநில அரசுகளுடைய உரிமை. அதை பாடலைன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன, அந்த அரசை டிஸ்மிஸ் பண்ணிவிடுவாங்களா கவர்னர்? நம்ம உரிமையை நிலைநாட்டுகிற இடத்தில் நிலைநாட்ட வேண்டும். இன்னொன்று, இந்த சுற்றறிக்கை வந்த பிறகும் தமிழ்நாட்டில் திமுக அரசு தமிழ் தாய் வாழ்த்தை தான் முன்னிலைப்படுத்தி கொண்டிருந்தது. உண்டா இல்லையா? அப்போ எங்களை அந்த சுற்றறிக்கை ஒன்றும் கட்டுப்படுத்தலையே. சரி, அதை விடுங்க. இது வந்து ஒரு விஷயம்னா, இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை இப்போ பேர் மாற்றினாங்க இல்லையா, ராம்ஜி, அந்த திட்டத்தில் ஒரு 90% ஃபண்டை வந்து ஒன்றிய அரசு நமக்கு கொடுப்பாங்க மாநிலத்துக்கு. அந்த செலவை 10% வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்கணும். இது எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவாக இருந்தது. இதை வந்து 40% மாநில அரசு கொடுக்கணும், 60% தான் ஒன்றிய அரசு கொடுக்கணும்னு மாற்றினாங்க. கிட்டத்தட்ட 7000 கோடி ரூபாய் இழப்பு வந்துட்டு என்னால் மாநில அரசுக்கு ஏற்படணும். இதை காங்கிரஸ் ஆளக்கூடிய பல மாநிலங்கள் எதிர்த்திருக்காங்க, சட்டசபையில் எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு அதை ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டது. எந்த அடிப்படையில்? ஏன் உங்களுக்கு அதை பற்றி ஸ்ட்ராங்காக எதிர்க்க முடியலை? இதை ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்ல முடியல? சட்டசபையை கூட்டி ஒரு தீர்மானம் நிறைவேற்றுங்க, இதை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்ட்டு.
ஏன் உங்களுக்கு பண்ண முடியல? அப்போ இவங்க பிஜேபியை எதிர்க்கிறாங்கன்றது எந்த அடிப்படையில்? திமுக கூட இருக்கக்கூடிய கூட்டணிகள்லாம் கூட்டு போய் ஒரு ஆட்சி அமைச்சாலே அவங்க வந்து பிஜேபி எதிர்க்கிறாங்கன்னு அர்த்தமா? சந்தர்ப்பவாதம், வேறு ஒன்றுமே கிடையாது. அவங்க பிஜேபியை எதிர்த்து ஸ்ட்ராங்காக பேசின ஒரு சம்பவத்தை சொல்லுங்கள். ஆனால் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களிடம் கேட்டபோது கடந்த ஆட்சியில், அதாவது 2 வருடங்களுக்கு முன்பாக என்ன நிலைப்பாடு இருந்ததோ அதுதான் தாவேகா அரசினுடைய நிலைப்பாடு அப்படின்னு அவர் சொல்றாருல. இதிலே பாஜகவுக்கு எதிராக திருப்பரங்குன்ற விஷயத்தில் தமிழ்நாடே பற்றி இருந்து கொண்டிருந்த போது விஜய் அவர்கள் என்ன கருத்து சொன்னார்? தமிழ்நாட்டில் இதில் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடைய ரோலை எதிர்த்து மிக கடுமையாக எல்லா கட்சிகளும் பேசினாங்க. ஆனால் விஜய் அவர்கள் அப்போ என்ன அதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க செயலில் வந்து பாஜக எதிர்ப்பில் தானே சார். அதாவது அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த தீப ஏற்றப்போ தான் செயல் என்னன்னு தெரியும். திமுக அரசு என்ன பண்ணுது? நீதிமன்றம் உத்தரவிடுது. அங்கே வந்து போய் அவங்க இந்து முன்னணிக்காரங்க கேட்குற இடத்துல நீங்கள் அனுமதிங்கன்னு நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு நிற்கிது. நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு நிற்கிது. தமிழ்நாட்டிற்கு எல்லா அரசியல் கட்சிகளும் அந்த தீர்ப்புக்கு உறுதுணையாக நிற்கிறாங்க. ஆனால் அதை பற்றி வாயே துறக்காத ஒரே தலைவர் விஜய். திமுக திட்டுறதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வாயை திறந்து பேசுகிறீங்க, அதையும் ஆட்சிக்கு வந்து செயலில் காட்ட வேண்டியது என்ன? மற்றது எதுலேயுமே பேச மாட்டீங்களா? சரி, கிறிஸ்துமஸ் சமயத்தில் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சர்ச்சுங்களை எல்லாம் எரிக்கிறாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக மாறுது. அப்போ கிறிஸ்துவ மக்களின் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த விஜய் வந்து அதுக்கு என்ன எதிர்ப்பு தெரிவித்தார்? இந்த கேள்விகள் நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். கிறிஸ்துவ மிஷனரிகளுக்கு வரக்கூடிய ஃபண்டை முழுக்க பிளாக் பண்ணக்கூடிய சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து மிஷனரிஸ் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா சர்வீஸையும் காலி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். தாவேகா தரப்பிலிருந்து விஜய் அவர்களுடைய தரப்பிலிருந்து ஏதாவது கேள்வி கேட்டிருப்பாரா? ஒரு மைனாரிட்டி, ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ங்கிற ஒரு முறையில் நான் அதை கேட்குறேன். அது எதுவுமே பண்ணலை. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மேகதாட்டு அணைக்கட்டு அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன் கர்நாடக முதலமைச்சரோட இவர் ஒரு இன்ட்ராக்ஷன் ஏன் ஏற்படுத்தலை? கர்நாடகாவுக்கு வழிபாட்டுக்காக போகிறார் டெல்லியிலேருந்து நேராக. அவர் கார் ஓட்டிகிட்டு போகிற வந்து படத்தை போட்டு எல்லாம் வைப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து மக்கள் எப்படி திசை திருப்புறாங்கன்னு இது ஒரு விஷயம் இல்லை சார். தேர்தல் சமயத்தில் திமுக இதே நபர், அதாவது டிகே சிவகுமார் அவர்களை பிரச்சாரத்துக்காக அழைத்துட்டு வராங்க. அப்போ வந்து பேசியிருக்கலாம்ல திமுக? இல்லை, மேகதாட்டு அணைக்கட்டுறதை வந்து இப்போ வந்து கோர்ட்டு தடை நீங்கிருச்சு, அதனால எங்களுடைய அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா திட்டத்தை நீங்கள் அப்ரூவ் பண்ணுங்கன்னு பிரதமரை போய் பார்க்குறார் டிகே சிவகுமார். இவங்க தமிழ்நாட்டில் கூட்டணி அமைச்சரவையில் காங்கிரஸ் இருக்குது, கூட்டணி அமைச்சரவையில் இருக்காங்க. அப்போ என்னன்னு கேட்டால், நீங்கள் ஏன் சிவகுமாரோட நீங்களோ உங்கள் அமைச்சர்களோ பேச முயற்சி பண்ணலை? உங்கள் கூட்டணியில் தான் இருக்காங்க. மேகதாட்டு அணை விவகாரம் தொடர்பாக மூர்க்கமாக எதிர்ப்பு தெரிவித்து நான் கட்டியே தீர்வுன்னு சொன்னது டிகே சிவகுமார் அவர்கள் தான். அவரை இங்கே திமுக பிரச்சாரத்துக்கு அழைத்துட்டு வருது. அப்போ காங்கிரஸுடன் தானே கூட்டணி வைக்க? இல்லை, அன்னைக்கு இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குது, இன்றைக்கி நாங்கள் இந்தியா கூட்டணியில் இல்லை. அப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கிற போது இந்தியா கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் எல்லாரும் இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆம் ஆத்மி கட்சியோட தலைவர் வந்து பிரச்சாரம் பண்ணார். அதே மாதிரி பீகார்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா தேஜஸ் யாதவ் வந்தார். அந்த மாதிரி இந்தியா கூட்டணி தலைவர்கள் தமிழ்நாட்டில் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் எப்போதாவது கர்நாடக அரசோடு மேகதாட்டு அணைக்கட்டு விவகாரத்தில் திமுக சமரசம் செய்து கொண்டதா? அவங்க இந்தியா கூட்டணியில் இருக்காங்கன்றதுக்காக தொடர்ந்து நீதிமன்றத்துக்கு வெளியில இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி பிரச்சனை ஒரு முற்றிய நிலைக்கு வந்துருச்சு. நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க இல்லையா, நீங்கள் உங்களுக்கு போய் ஒரு கர்நாடக முதலமைச்சரை போய் பார்க்குறதுல ஏதாவது உங்களுக்கு தடை இருக்கா? சரி, நீங்கள் போக வேணாம், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய முதன்மையான அமைச்சர்கள் யாரையாவது அனுப்பி நீங்கள் அங்கே ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா? கடந்த காலத்தில் இதெல்லாம் நடந்திருக்கேன். அந்த கடந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்நாடக அரசோடு பல பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கு. அதிகாரிகள் மட்டத்தினால பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. அதே போல் அமைச்சர்கள் மத்தியில் பேச்சுவார்த்தை நடத்திருக்கு. தண்ணி திறந்து விட மாட்டாங்க காவேரியில், என்னென்னவோ காரணம் சொல்லுவாங்க. அப்போது பேச்சுவார்த்தையின் மூலமாக பலமுறை தண்ணீர் திறந்து விடப்பட்ட சம்பவங்கள் இருக்கின்றன. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வைப் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய ஒரே ஒரு அரசியலா? ஏதாவது ஒரு வீடியோ கிளிப்பிங்கை போட வேண்டியது, அதை ஒட்டி மொத்த விஷயத்தை டைவெர்ட் பண்ண வேண்டியது. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், எந்த பிரச்சனையிலையாவது ஒன்றிய அரசுக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங்காக வந்துட்டு ஒரு வாய்ஸ், அல்லது எதிராக கூட வேணாம், ஒரு கோரிக்கையாவது நீங்கள் முன்வைக்கிறீங்களா? ஒன்றுமே இல்லை. அப்போ எப்படி அவங்க பாஜகவை எதிர்க்கிறாங்கங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். இப்போ நீங்கள் திமுக வந்து இந்தியா கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க, அதிகாரப்பூர்வமாக திமுக தலைமை ஏற்றுக்கிச்சா? அதாவது அறிவிச்சிருக்காங்க? நாங்கள் அறிவிச்சிட்டோமே அன்னைக்கே வந்து கட்சி தலைமையே வந்து அறிக்கை வெளியிட்டிருந்தாங்களே. என்னென்னா, நாங்கள் இன்னும் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கிற
கூட்டணியில் எங்களால் இருக்க முடியாது அப்படின்னு திமுக மிக தெளிவாக அறிக்கையாகவே வெளியிட்டுருச்சு. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸை சேர்ந்த சிதம்பரம் போன்ற தலைவர்கள் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா திமுக இல்லாமல் இந்தியா கூட்டணி இல்லை. திமுகவுடைய ஃபவுண்டர் மெம்பர். இன்னும் சொல்லப்போனால் இந்த இந்தியா கூட்டணியை கட்டமைத்ததில் மிகப்பெரிய பங்கு என்பது திமுக தலைவருக்கு தான் இருக்கிறது. ஏன்னா பல்வேறு முரண்பாடுகளை கொண்ட தலைவர்கள். இப்போ உதாரணமாக ராகுல் காந்திக்கும் மம்தா பானர்ஜிக்கும் பிடிக்காது, கம்யூனிஸ்டுகளுக்கும் இந்த ராகுல் காந்திக்கும் பிடிக்காது. அந்தந்த மாநில அரசியல் சார்ந்த பல பிரச்சனைகள். ஆனால் இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு பொது தலைவராக இருந்தவர் திமுக தலைவர் மட்டும்தான். அப்போது அவர் இவங்களெல்லாம் தொடர்ந்து ஒன்று சேர்த்து கொண்டு சொல்வதில் ஒரு மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணார். ஆனால் ஒரு 2 சீட்டு ஒரு மினிஸ்டர் கேபினெட்டில் ஒரு 2 சீட்டுக்காக இன்றைக்கி ஒரு தேசிய அளவிலான ஒரு பெரிய கூட்டணியினுடைய நம்பகத்தன்மையை ராகுல் காந்தி சிதைக்கிறார். அப்போ அவருடைய அரசியல் என்பது என்ன? இப்படிப்பட்ட ஒரு கட்சியோடு எப்படி வந்து திமுக சேர்ந்து பயணம் பண்ண முடியும்? அதாவது நீங்கள் இதே மாதிரி தான் இன்றைக்கி காங்கிரஸுக்கு மாநிலங்கள்லேயே அதிகமான எம்பிக்களை கொடுத்தது திமுக. அதிக எம்பிக்களை காங்கிரஸுக்கு கொடுத்தோம். 10 பேரை இங்கே கொடுக்குறோம். இடதுசாரிகள் எடுத்துக்கோங்க. இந்தியா முழுக்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2 பேர் தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருந்து எத்தனை எம்பிக்கள் வந்து கொடுத்துருக்கோங்கிறத யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி இடதுசாரிகள் வந்து பார்லிமெண்ட்டை ரெப்ரசன்ட் ஆகிறதே வந்து தமிழ்நாட்டின் மூலமாக தான், இந்த திமுக கூட்டணியில் இருந்ததன் மூலமாக தான். ஆனால் அவங்க எல்லாருமே சரி இடதுசாரிகள் வந்து மினிஸ்டர் பங்கு பெற வெளியிருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனால் அவசரமாக வந்து திமுக கூட்டணிலேருந்து வெளியேறிட்டோம்னு சொல்கிறாங்க. எதுக்காக அதை பேசுகிறாங்க? அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து காங்கிரஸ் அப்போ இன்றைக்கி வந்து திமுக கூட்டணியில் இருக்கணுங்கிறாங்க. திமுக கூட்டணியிலிருந்து திமுகவினருடைய வாக்குகளை பெற்று எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அடுத்த நாளே திமுகவை அழிக்க வேண்டும் என்று சொல்கிற ஒரு கட்சியோடு கூட்டணி சேர்ந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கவர்னர் ஆட்சி வரக்கூடாதுங்கிறதுக்காக வெளியே இருந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு தான் சொன்னோம். நாங்கள் வந்து தடுக்கலை. ஆனால் இந்த ஆதரவு கொடுத்துட்டு வர்றேன்னு போனவங்க திரும்பி வரவே இல்லை. ஒருத்தர் கூட பார்த்தோம்னா எல்லாருமே உள்ளே போய் உட்காந்துருக்காங்க. இங்கே மினிஸ்ட்ரியில் உட்காந்துருக்காங்க. திமுக கூட்டிலேருந்து வெளியேறிட்டேன்னு சொல்கிறாங்க. திமுக தலைவர்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, தலைவரே இந்த போயிட்டு வந்துடுறோம் இங்கே அப்படின்ட்டு. போனால் ஒருத்தர் கூட திரும்பி வரல. நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம், எங்கே சொல்லிட்டு போன ஆளுங்க யாருமே வரல அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாமே இந்த மாதிரி ஏதோ ஒரு சோபா, இது ஒரு சாதாரண சோபா. ஆனால் இங்கே ஒரு ஸ்பெஷல் சோபா வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கொடுக்கப்பட்டதுனால அந்த சோபாவில் யார் உட்காந்தாலும் உடனே மனம் மாறிடுறாங்க. நான் இது ஒரு ஆர்டினரி சோபாவில் உட்காந்துருக்கேன்னா நீங்கள் எப்போ கேட்டாலும் வந்து நான் ஒரே நிலையில் தான் பேசுவேன். ஆனால் அந்த சோபாவில் வந்து அவங்க ஆஃபீஸுக்கு போன சோபாக்களில் உட்காந்த எல்லாருமே ஒரு நாளில் தலைகீழாக மாறி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சோஃபாவினுடைய பின்னணி என்ன சார்? என்ன மர்மமா இருக்கு? மேஜிக் சோஃபா. அது வந்து எப்பேற்பட்ட கொள்கை பேசினவர்களெல்லாம் தலைகீழாக மாற்றுதுன்னா அதுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு மேஜிக் இருக்குது. இந்த உலகத்துலையும் எவரையும் மாற்றக்கூடிய ஒரு மேஜிக் என்னன்னு உங்களுக்கும் தெரியும். அதுதான் இந்த சோஃபாக்குள்ளே இருந்திருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி மாநிலத்துக்கு மாநிலம் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய நிலைப்பாடு வேறவாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி கேரளாவில் சிபிஎம்மும் மற்றும் காங்கிரஸும் வந்து முரண்பாடாக இருக்காங்க. மேற்கு வங்கத்துலேயும் அப்படி தான். அப்போ திமுகவும் அப்படி இருந்திருக்கிறதுல என்ன பிரச்சனை? ஏன் வெளியேறியிருக்காங்க? அப்போ இவங்களுக்கு வந்து சுயநலம் தான் முக்கியம், பாஜக எதிர்ப்பு அப்படின்றது இது மூலமாகவே கண் தொடைப்பு அப்படின்னு தெரியுது. இல்லை, இப்போ நீங்கள் ஒரு அடிப்படையான விஷயம் என்னென்னா, தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கூட்டணியிலேருந்து வெளியே போய் நீங்கள் போட்டிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. நாங்கள் தேசிய அளவில் தான் கூட்டணி, நாங்கள் இங்கே கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனால் உங்களுக்கு குறைஞ்சபட்ச நேர்மை இருக்குது. இவங்களுக்காக திமுக இந்த தேர்தலில் வேலை செய்யுது. நாங்கள் ஒரு கொள்கை அளவில் இணைஞ்சு நிற்கிறோன்னு சொல்கிறாங்க. திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸோ அல்லது மற்ற கட்சிகளோ போனதுக்கு கொள்கை சார்ந்த ஒரு காரணத்தை சொல்லுங்கள். திமுகவோட இந்த கொள்கை பிடிக்கல, அதாவது அதிமுக தலைமையில் திமுக ஆதரவோட சொன்னாங்க. என்ன எவிடன்ஸ் இருக்குது? ஏதாவது ஒரு ப்ரூஃப் கொடுக்க சொல்லுங்கள். இப்போ திருமாவளவன் மாற்றி பேசிகிட்டு இருக்காரு. முதல்ல என்ன சொன்னார்? நாங்கள் வந்து என்னை முதலமைச்சர் ஆக்கிறதா ஒரு பேச்சு அடிபட்டுச்சு, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்த அமைச்சரவை அமைக்கப்பட்டதா ஒரு பேச்சு அடிபட்டுச்சப்போ யார் சொன்னான்னு கேட்டால் திமுக தலைமையிலேருந்து யாரும் பேசலை, அப்படி ஒரு பேச்சு நிலவுறதா கேள்விப்பட்டேன் அப்படின்னாரு. அப்புறம் முந்தா நாள் வந்து ஒரு இதில் பேசல சொல்கிறாரு வந்துட்டு, அப்படி ஒரு கருத்து நிலவுவதாக திமுக தலைவர் என்னிடம் சொன்னார் அப்படிங்கிறாரு. முன்னாடி சொல்கிறாரு அப்படி எந்த ஒரு இது திமுக தலைமையிலேருந்து யாரும் சொல்லலைங்கிறாரு. அப்புறம் திமுக தலைவர் சொன்னாருன்னு சொல்கிறாரு. அப்போது நீங்கள் நடக்கவே நடக்காத எவிடன்ஸே இல்லை. மாநில செயலாளர் பே சண்முகம் அவர்கள் பிடியில் வந்து பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, எல்கே சுதீஷன் அவர்கள் வந்து சொன்னார், எங்ககிட்ட கேட்டார் இந்த மாதிரி ஒரு கட்சியினுடைய நிலைப்பாட்டை யார் சொல்லணும்? திமுகவோட நிலைப்பாட்டை யார் சொல்லணும்? இல்லை சார், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிக அங்கம் பெற்ற ஒருவர் சொல்கிறார் அப்படின்னா திமுக தலைமைக்கு தெரியாமையா இருக்கும் அப்படின்னு கேள்வி வருதுல்ல. ஒரு கூட்டணியில் பல பேர் இருக்காங்க, ஏன் கட்சிக்குள்ளே இருப்பாங்க. இப்போ நான் இருக்கேன்னு வச்சுங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா போய்
இப்போ வந்து திமுக வந்து அதிமுகவோட கூட்டணி அமைக்கிறது என்ன தப்புன்னு நான் கேட்குறேன்னு வச்சுங்க, இல்லை இந்த மீடியாவிலே சொல்கிறேன்னு வச்சுங்க, அது திமுக தலைமையோட கருத்து கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு ஒப்பீனியன். யார் வேணால் என்ன ஒப்பீனியன் வேணால் சொல்லுவாங்க. 2ஆம் கட்ட தலைவர் ஆராசாத் தான் கேட்டார், ஏன் ஒரு கருத்தை பேசவே கூடாதா, என்ன பிரச்சனை, என்ன தப்புன்னு கேட்டார் இல்லையா? 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசியிருக்கலாம், 3ஆம் கட்ட தலைவர்கள் பேசியிருக்கலாம். என்ன நடந்ததுங்கிறது தான் முக்கியம். இங்கே பேசப்பட்டது. இப்போ ஒரு நிலைப்பாடு திமுக எடுத்துருச்சு, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து வந்து அமைச்சரவை அமைக்கிறதுன்னு. இது உலகத்தில் நடக்காத விஷயமும் கிடையாது. பீகாரில் எப்படி வந்து இவங்க தேஜஸ்வி யாதவ் இவங்கெல்லாம் லல்லு பிரசாத்தோடைய அந்த கட்சியும் நிதிஷ்குமாரோடைய கட்சியும் சேர்ந்து நேர் இதர தேர்தலில் போட்டிட்டு கூட்டணி கூட அமைச்சாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காத ஒன்றை ஒரு வதந்தியின் அடிப்படையில் சொல்லப்பட்டதுங்கிற அடிப்படையில் நீங்கள் இவ்வளவு பேசுகிறீங்க. முதல் நாள் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் பேபி வந்து இப்படி ஒரு கருத்து சொல்லப்பட்டதுங்கிறார். அடுத்த நாள் நான் அப்படி சொல்லலைன்னு பெல்ட் அடிச்சிட்டாரு. அப்புறம் இன்னொரு விஷயம், சரி நீங்கள் ஏன் வந்து திமுக அதிமுக கூட்டணியில் இணையிறத வந்து இவங்க ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னா, பிஜேபியோடு இது அதிமுக இருக்குது அதனால ஏற்றுக்க மாட்டோன்னு சொல்கிறாங்க. ரைட். அந்த அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்த எஸ்பி வேலுமணி தலைமையிலான அந்த 25 பேரோட ஆதரவை நீங்கள் எப்படி ஏற்றுக்கிட்டீங்க? அவங்க பாஜகவை எதிர்த்தா வெளியே வந்தாங்க, எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து வெளியே வந்தாங்க. பாஜகவுக்கு எதிராக அவங்க ஏதாவது பேசுனாங்களா? ஏதாவது கொள்கை பிரகடனத்தை வெளியிட்டாரா எஸ்பி வேலுமணி? நீங்கள் சொல்லுங்கள். அப்போ அது ஏன் கம்யூனிஸ்டுகளுக்கோ விசிகாவுக்கோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை பற்றி எந்த கேள்வியும் இல்லையா? இன்னொரு அடிப்படையான பிரச்சனை என்னென்னா, நான் தொடர்ந்து எழுப்புகிற கேள்வி, அமித்ஷா மாடல் அல்லது சோஷியல் இன்ஜினியரிங் அமித்ஷா மாடல்னு என்ன சொல்லுவாங்கன்னா, எதிர்க்கட்சிகள் கூட்டணியை உடைக்கிறது, அப்புறம் கட்சித்தாவல் மூலம் ஆட்களை இங்கே கொண்டு வர்றது, எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்களுடைய எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வச்சு அங்கே இடைத்தேர்தலை கொண்டு வந்து இவங்களுடைய ஸ்ட்ரென்த் அதிகரிக்கிறது. இதுதானே பிஜேபி மாடல் இந்தியா முழுக்க. இப்போ தாவேக்கா பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இவ்வளவு கொள்கை பேசின திருமாவளவன் அவர்களும் அல்லது இடதுசாரிகளும் ஒரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக ஒரு எம்எல்ஏ வந்து இவங்க எப்படி குதிரை பேரத்தின் மூலம் விலைக்கு வாங்கினாங்க. அதிமுகவில் இருக்க 25 பேர், அதாவது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, இவர் போய் மரியாதை நிமித்தம் எல்லா கட்சி தலைவர்களையும் போய் விஜய் பார்க்குறாரு, வைகோ உட்பட எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமியை அவர் பார்க்க மாட்டாராம். ஆனால் அதற்கு பதிலாக அவர் போய் எஸ்பி வேலுமணியை பார்க்குறார். எஸ்பி வேலுமணி அந்த கட்சியில் என்ன பொறுப்பில் இருக்கார், எந்த தலைமை பொறுப்பில் இருக்கார், எந்த டிசைடிங் ஃபேக்டரில் இருக்கார்? அவர் ஒரு எம்எல்ஏ. நீங்கள் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் போய் திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திமுக தலைவர் வந்து பார்க்குறீங்க, ஓகேவா? மற்ற கட்சிகளே அந்தந்த கட்சி தலைவர்களை பார்க்குறீங்க. ஆனால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கலகம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தரை போய் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, அதிமுகவை உடைச்சி உங்கள் பக்கம் ஆதரவாளர்களை கொண்டு வர்றதுக்காக ஈடுபடுறீங்க. இதை தானே பிஜேபி பண்ணிகிட்ருக்கு தொடர்ந்து. இதெல்லாம் எந்த கொள்கை பிரச்சனையும் கிடையாதா? இதெல்லாம் கொள்கை சார்ந்த எந்த சிக்கலுமே கிடையாதா? அப்போ பிஜேபிக்கும் தாவேக்காவுக்கும் என்ன வித்தியாசம்? இங்கே நான் கேட்குறது அதுதான். நீங்கள் ஒரு வித்தியாசம் சொல்லுங்கள். ஆனால் இன்னொரு பக்கம் அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனையும் இருக்குது தானே சார். அங்கே தலைமை பிடிக்கல சார், நமக்கு வேறு மாற்று என்ன இருக்குது அப்படின் போது ஒன்று திமுகவோ இல்லை தாவேக்காவுக்கோ போகிறாங்க. ஒருவேளை திமுக வெற்றி பெற்றிருந்தா அப்போ திமுக இது இவங்கெல்லாம் அப்படி கூட்டமாக வந்து சேர்ந்தாங்கன்னா அதை கட்சி தாவல் இல்லைன்னு இவங்க ஏற்றுக்கிடுவாங்களா? சரி, அதிமுக வெற்றி பெற்றிருந்துச்சுன்னா இவங்க யாரும் போயிருப்பாங்களா? என்ன உங்களுக்குள்ள வந்து உள்கட்சி பிரச்சனை இருக்கு? மேற்கு வங்கத்திலையும் நம்ம அப்படி தானே பார்க்குறோம். இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் 15 வருஷமா ஆட்சியில் இருந்தது, இப்போதான் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தா அந்த கட்சி வந்து உடையுது, எல்லாம் பாஜகவில் போய் சேரறாங்க, தனியாக செயல்படுறாங்க. இப்போ அதிகாரத்தில் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து நிலை பெற்றிருக்க முடியுன்றது எண்ணம் தானே நமக்கு. திமுக வந்து 10 வருஷமாக அதிகாரத்தில் இல்லாமல் இருந்துச்சு, அப்புறம் ஒரு 5 வருஷம் அதிகாரத்தில் இருந்தோம். இப்போ தேர்தல் முடிஞ்ச 1 மாதத்துக்குள்ளார இன்றைக்கி வந்து அதிமுக கலகலத்தை இவ்வளோ பிரச்சனைங்க. ஏன் திமுகவில் அப்படி எந்த விஷயமே நடக்கலை? அதிகாரத்தில் இல்லாத 10 வருஷத்துலேயே அது நடக்கலை. அப்போ என்ன அதுக்கு வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். அதிகாரத்தில் இல்லாதவங்க எல்லாருமே மற்ற கட்சிக்கு போயிடுறாங்களா? அதிமுகவில் நடந்து அதே மாதிரி திமுகவில் நடந்திருக்கணும்ல, ஏன் நடக்கலை? கட்சியின் மீதான நம்பிக்கை, கொள்கையின் மீதான நம்பிக்கை. கொள்கையற்றவர்கள் எங்கு வேண்டுமானாலும் போவார்கள், அல்லது கொள்கை இருப்பதாக சொல்லி கொண்டிருந்தவர்கள் ஒரு ஆதாயம் கிடைக்கிறது என்பதற்காக எங்கு வேண்டாலும் போவார்கள். அது அவங்க பிரச்சனை. வந்துட்டு மேற்கு வங்கத்தில் நடந்ததை நம்ம ஏற்றுக்கிட போகிறோமா? அது ஒரு பெரிய ஜனநாயக படுகொலை இல்லையா? ஒரு கட்சியின் சார்பாக ஒரு கட்சி தலைவரை முன்னிறுத்தி வாக்குகளை பெற்று பிறகு அப்படியே யாரை எதிர்த்து போட்டிட்டாங்களோ அவங்க கூட போய் சேர்றாங்க. தமிழ்நாட்டில் இப்போ கூட்டணி கட்சிகள் எப்படி செயல்பட்டாங்களோ அதே மாதிரி தான் அதுவும். அப்படி பார்க்குறப்போ அரசியலில் நம்ம சில விஷயங்களை வந்து ஏற்க முடியுமா, ஏற்க முடியாதா? அது அறமா, அறம் இல்லையா? அது நேர்மையா, நேர்மை இல்லையா? அப்படி மட்டும்தான் நம்ம அரசியலை பார்க்கணும்.
அதற்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடந்ததுனால இங்கே நடந்தது அங்கே கேட்க முடியாது. அங்கே நடந்ததும் தப்பு, இங்கே நடக்கிறதும் தப்பு. அதுதான் விஷயம். ஓகே சார். இப்போ வந்து புதிய இந்தியா கூட்டணி போலவே இன்னொரு கூட்டணி நாங்கள் அமைப்போம் அப்படின்னு இளங்கோவன் அவர்கள் சொல்கிறாரு. பாஜக அல்லாத ஒரு கூட்டணியை, வலிமையான ஒரு கூட்டணியை அமைக்க வாய்ப்பு இருக்குமா? இல்லை, நீங்கள் வந்து இது இந்தியா கூட்டணி அமைகிறதுக்கு முன்னாடியும் இதே கேள்வியை தான் கேட்டாங்க. ஆனால் இந்தியா கூட்டணி அமைக்கப்பட்டது இல்லையா? பொதுவாக வந்து ஒரு கூட்டணி அமைவதும் அமையாததும் இந்த காலகட்டத்தினுடைய பல்வேறு அரசியல் சூழல்கள், கட்சிகளிடையே இருக்கக்கூடிய பரஸ்பர நம்பிக்கையை பொறுத்தது. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த நம்பகத்தன்மை, ஒரு கூட்டணிக்கு இடையில் ஒரு நம்பகத்தன்மை இருக்கணும், ஒரு குறைந்தபட்ச புரிந்துணர்வு இருக்கணும், குறைந்தபட்ச நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கையை முற்றிலுமாக ராகுல் காந்தி சிதைத்து விட்டார். இதை நாங்கள் மட்டும் சொல்லலை. நீங்கள் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் இருந்த பல கட்சிகள் மிக கடுமையாக இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அப்போ என்ன பிரச்சனைன்னா, நம்ம சேர்ந்து ஒரு வேலை செய்யணும்னா நமக்கு பரஸ்பர நம்பிக்கை இருக்கணும், புரிந்துணர்வு இருக்கணும். அது ஒரு நாளில் உருவாகிடாது. பல வருஷங்களாக ஒர்க் பண்ணி நம்ம உருவாக்கின ஒரு விஷயம் அது. நீங்கள் அதை வந்து இந்த நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4-6 மாதமாக குயவன வேண்டி வாங்கி வந்தாண்டி ஒரு தோண்டி அதை கூத்தாடி போட்டு உடைத்தாண்டின்னு ராகுல் காந்தி வந்து போட்டு உடைச்சிட்டு போனாருன்னு சொன்னால், அப்போ என்ன யோசிப்பாங்கன்னா, காங்கிரஸ் இல்லாத ஒரு கூட்டணியை அமைக்க முடியுமான்னு மற்ற கட்சிகள் யோசிப்பாங்க. ஏன்னா இவரை நம்பி எப்படி நம்ம ஒரு கூட்டணியை, ஏன்னா காங்கிரஸ் வந்து தேசிய கட்சி. அப்போ இந்தியா கூட்டணியிலேருந்து எல்லா கட்சியும் வெளியேற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே அதிருப்தியோட தானே இருக்காங்க. இப்போ காங்கிரஸ் இப்போ நடந்த ஆலோசனை கூட்டத்தில் எல்லாமே கூட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க. கூட்டத்தில் பங்கேற்று என்ன தீர்மானம் நிறைவேற்றினாங்க? ராகுல் காந்திக்கு எதிரான தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. சரியா? அப்படி நீங்கள் பார்க்குறப்ப வந்து இந்த அதிருப்தி வந்து எப்படி மாறப்போகுதுங்கிறது. அப்போ வந்து இந்தியா கூட்டணியிலிருந்து வெளிவரக்கூடிய கட்சிகளை வச்சு திமுக வந்து கூட்டணி அமைக்க வாய்ப்பு. அதாவது இது எல்லாமே பல கட்சிகள் எடுக்கக்கூடிய முடிவுகள்லேருந்து உருவாகக்கூடியது. நாங்கள் வந்து எனக்கு என்னன்னா சார், உத்தவ் தாக்கரே அவர்கள் தேர்தலுக்கு முன்பாகவே சொன்னார் இந்தியா கூட்டணியுடைய தலைவராக மு க ஸ்டாலின் அவர்களையும் கொண்டு வரணும் அப்படின்னு. அப்போ வந்து இந்த நிலைப்பாடை பார்க்கும்போது மற்ற கட்சிகளுடைய தலைவர்களும் இந்த மாதிரி யோசிப்பாங்களா அப்படின்னு. ஆனால் இதைத்தான் ராகுல் காந்தி யோசிச்சிருப்பாரோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவர் தன்னை வந்து இந்தியா கூட்டணியுடைய முகமாக நினச்சிக்கிட்டு இருக்கப்ப இவங்க எல்லாம் ஸ்டாலினை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முகமாக கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப திமுகவோட உள்ள உறவை முறிச்சாதான், இல்லை திமுக வெளியே போனால் தான் நம்மளுடைய பொசிஷனை தக்க வச்சுக்க முடியும்னு அவரே யோசிச்சிருக்கலாம். இல்லை அவர் கூட இருக்கவங்க யாராவது சொல்லிக் கொடுத்துருக்கலாம். வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கூட்டணி வந்து உடைக்கிறதுக்கு சொல்லிக் கொடுத்த அதே ஆளுங்க கூட சொல்லிக் கொடுத்துருந்துருக்கலாம். ஒருவேளை வந்து திமுக தலைவர் மேலே இருக்க பொறாமையில் கூட அவர் வந்து இதை உடைச்சிருந்துருக்கலாம். சரிங்களா? நம்ம அதை ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் எமர்ஜென்சியை நாங்கள் எதிர்த்து போராடினப்போ நாங்கள் எந்த கூட்டணிலையும் இல்லை. அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒடுக்குமுறைகள்லாம் நாங்கள் சந்தித்தப்போ எந்த கூட்டணிலையும் இல்லை. இந்தியா கூட்டணி என்பது மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இது மாநில கட்சிகள் பிரிந்து கிடப்பதனால் பிஜேபியை எதிர்க்க முடியாத ஒரு சூழல் இருந்தபோது, முக்கியமாக காங்கிரஸ் மிக முற்றிலுமாக தேசிய அளவில் பலவீனமடைந்து விட்ட நிலையில், அதுக்கு முன்னாடி காங்கிரஸுக்கு மற்றவங்களுக்கு தான் பிரச்சனை இருந்தது, காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கு தான் பிரச்சனை இருந்தது. ஆனால் காங்கிரஸ் வந்து தேசிய அளவில் ஒன்றும் இல்லாமல் போன பிறகு பல கட்சிகள் சேர்ந்தால்தான், ஏன்னா தேசிய அளவில் பெரிய கட்சிகள் யாருமே இல்லை, இடதுசாரிகள் அவுட்டு, காங்கிரஸ் அவுட்டு, யாருமே இல்லை தேசிய அளவில். அப்போது பல கட்சிகள் சேர்ந்து தான் ஒரு வலிமையான பாஜகவை எதிர்க்க முடியும்னு ஒன்று சேர்ந்தாங்க. ஆனால் அந்த கூட்டணியை வந்து உடைக்கிறதுக்கு பாஜக எவ்வளவோ போராடினாங்க. மீடியாவை வச்சு பல்வேறு விதமான உள்குத்துக்கள் எல்லாம் கொண்டு வந்து கடுமையாக அமித்ஷா போராடினார். அமித்ஷாவால் முடியாத ராகுல் காந்தி சாதித்து கட்டியிருக்கிறார். அதற்காக நம்ம அவரை பாராட்ட வேண்டும். ஏன்னா அதான் இந்தியா கூட்டணியை உடைக்கிறதுங்கிறது அமித்ஷாவாலே முடியலை. அமித்ஷாவால் முடியாத ஒன்றை வந்து ராகுல் காந்தி சாதிச்சு கட்டியிருக்காரு. அது எவ்வளோ பெரிய தலைவராக இருக்குன்னு வந்துட்டு. அதே மாதிரி இன்னொரு மேட்ரு என்னென்னா, தமிழ்நாட்டில் வந்து திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்னென்னவோ செஞ்சு பார்த்தார். அங்கேருந்து அமித்ஷாவும் மோடி என்னென்னவோ பண்ணாங்க, என்னென்னவோ ஆசை வார்த்தைகள்லாம் காட்டி பார்த்தாங்க, உடைக்கவே முடியல. ராகுல் காந்தி இங்கே வந்து அதை உடைச்சி காட்டினார். ஆக தேசிய அளவில் இந்தியா கூட்டணியை உடைச்சது, தமிழ்நாட்டில் உள்ள திமுக கூட்டணியை உடைச்சது, இதுதான் அவருடைய பொலிட்டிக்கல் கேரியரில் அவர் சாதித்த ஒரே விஷயம். அவர் வேறு எதையுமே சாதிக்கல ராகுல் காந்தி. அவர் சாதிச்சதெல்லாம் இது ஒன்று மட்டும்தான். அது வந்து தான் யாரை சார்ந்திருக்கிறோமோ அவங்களுக்கு சேம் சைட் கோல் போட்டு அந்த கூட்டணியை காலி பண்ணது தான் அவருடைய மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன். அந்த அளவில் அவர் வந்து ஒரு பெரிய தலைவர் தான் வந்துட்டார், சந்தேகம். இப்போ காங்கிரஸ் சார்பாக சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் அவர் அமைச்சராகவும் இருக்கிறாரு. அவரும் மற்றும் இன்னொரு அமைச்சரும் சேர்ந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதாவது திமுக வந்து கூட்டணி கட்சிகளை விமர்சிப்பதை தவிர்த்து நம்ம இந்த தேர்தலில் ஏன் தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னு சுய பரிசோதனை செய்யுங்க. மற்றவங்களை விமர்சிக்கிறது மூலியமாக அடுத்த தேர்தலில் உங்களோட எதிர்கட்சியாக கூட செயல்பட முடியாது, அந்த மாதிரி மக்கள் வந்து தீர்ப்பு கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இல்லை, நாங்கள் ஃபுல்லாக சுய பரிசோதனை செஞ்சு பார்த்துட்டோம். தமிழ்நாடு முழுக்க எல்லா தொகுதிகள்லையும்
நாங்கள் செஞ்சு பார்த்த சுய பரிசோதனையில் என்ன தெரிஞ்சதுன்னா திமுக தோற்றது திமுக இல்லை திமுக கூட்டணி கட்சிகளால் தான் அப்படிங்கிறது தான் எங்கள் சுய பரிசோதனை எங்களுக்கு கிடைச்ச முடிவு. நான் ஏதோ இது அதிரடியாக பேசுகிறாதீங்கன்னு நினைக்காதீங்க. திருமாவளவன் என்ன சொன்னார் வந்துட்டு, எங்கள் கட்சியை சேர்ந்தவங்க யாரும் வந்துட்டு வேலை செய்யலை இது தேர்தல்னாரு. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தாரு வந்துட்டு. அப்போது திருமாவளவன் மாதிரி கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்கவங்களே அந்த நிலைமைன்னா காங்கிரஸுக்கு தொண்டர்களே கிடையாது. அவங்க என்ன வேலை செஞ்சுருப்பாங்க? அப்போ கம்யூனிஸ்ட்வாதிகள் என்ன பண்ணியிருப்பாங்க? நாங்கள் ரொம்ப தெளிவாக சுய பரிசோதனையின் அடிப்படையில் தான் சொல்கிறோம். நாங்கள் தோற்றதற்கு மிக முக்கியமான காரணம் கூட்டணி கட்சிகள் என்பதோடு காங்கிரஸ். ஏன்னா இந்த கூட்டணி மீதான நம்பிக்கையை முதலில் சிதைத்ததே காங்கிரஸ் தான். அவங்க தான் முதல்ல வந்து இந்த சீட்டுக்கான பேரம் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த கூட்டணி 8 வருஷமாக ஒரு வெற்றி கூட்டணியாக இருந்த ஒன்று முதல்ல அதன் மீது ஒரு அவநம்பிக்கையை உருவாக்கி முதல் பிளவை உருவாக்கியது காங்கிரஸ். அதுக்கப்புறம் விசிக அதை பண்ணாங்க, மற்றவங்க அதை பண்ணாங்க. எலெக்ஷனில் அவங்க வேலை செய்யலை. அதனால் ராஜேஷ்குமார் சொன்னபடி நாங்கள் செஞ்ச சுய பரிசோதனையின் அடிப்படையில் தான் இதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் ராஜேஷ்குமார் மாதிரி ஆளுங்க தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். அதனால தான் இந்த விமர்சனங்கள்லாம் வருது. சரிங்க சார், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நன்றி சார். வணக்கம்.